ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 32வது வசனத்தை நாம சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாத்துக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர். ஆமென். மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக இயேசு என்ன செய்தார்? கொடுத்தார். அவர்தான் நம்ம பாவங்களை மன்னித்த தேவன், நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்த தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நம்ம வாழ்க்கையில சொல்றார், இந்த காலையில் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தா அதான் மத்தேயு புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 7:7 சொல்லுகிறது. வாசிங்க. 7:7. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்காக கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அப்பனா தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பனா கேட்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். கேளாதவர்களுக்கு கொடுக்க மாட்டார். யார் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். அப்பனா ஏசப்பாவை நாம் என்ன செய்யணும்? தேடணும்னா தேவனுடைய ஆலயத்தை தேடணும், தேவ சமூகத்தை தேடணும், வேதத்தை தேடணும், வேத வசனத்தை தேடி வாசிக்கணும். கர்த்தர் நம்மளோடு கூட வேதத்தோடு என்ன செய்கிறார்? தேடும் பொழுது கர்த்தர் நம் கண்டடைகிறோமா இருக்கிறோம். அல்லேலூயா. தேடும் பொழுது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது என்ன செய்ய? கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்பனா 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்றார். நீங்க இதை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக் கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவன் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்துல அப்பனா ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் கர்த்தரை நாம் என்ன செய்யணுங்க? தேடினாதான் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேடும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா நன்மைகளை கர்த்தர் தருகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறான், தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. ஆகியால் பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்பனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்பனா தேவ சமூகத்துல நாம் தேடும் பொழுது, தட்டும் பொழுது, அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு நன்மையானதை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா.
அந்த மாதத்துல ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகள், இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நாம் என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல தட்ட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நன்மையான ஈவுகளை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தரார், நன்மையான ஆசீர்வாதங்களை தரார், நன்மையான சுகத்தை கர்த்தர் தருகிறார். இந்த காலையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்துல கேட்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு, தட்டுகிறவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மை தேவை இருக்கிறது, என்னென்ன ஆசீர்வாதம் தேவை இருக்கிறது, என்ன சுகம் தேவை இருக்கிறது, தேவ சமூகத்துல நாம் கேட்கும் பொழுது கட்டாயம் தேவ நன்மையானதை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். பிசாசு கெட்டதை தருவார். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வேறொன்றுக்கு வரான். நான் இதற்காக வந்த ஜீவனை கொடுக்கும்படியாக, இந்த ஜீவன் பரிபூர்ண உண்டாகும்படியாக. நாம் தேவனை தேடதா நன்மைகளை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். யார் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேடி தட்டும் பொழுது அவர் வானத்தை கர்த்தர் திறக்கிறார். நன்மைகளை கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா, ஆமென். சரி, வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 10 வாசிங்க. 19 10 வாசிங்க. இழந்து போனதை தேடவும், ஆமை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இழந்து போனதை. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒரே குமாரனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஒரே குமாரன் தேவன் நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்தார், நம்மளுக்காக மரித்தார், கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனையே கர்த்தர் கொடுத்தார். நம்மளுக்காக மரித்தது மட்டுமல்ல, தேவன் சொன்ன பிரகாரமாக உயிரோடு கூட கர்த்தர் எழுந்தார். இன்றும் கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இன்று ஜெபத்தை கேட்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, முதலாவது காரியம் பாருங்க, இழந்து போனதை தேடவும், அல்லேலூயா, ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அப்பனா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இழந்து போயிருக்கலாம். என்ன இழந்து போனாலும் கர்த்தர் மீண்டும் கர்த்தர் கொடுப்பார். நீங்க என்ன இழந்து இருக்கலாம்? சரீரத்துல உங்களுக்கு பலவீனம், சரீரம் இழந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்துல இழந்து போயிருக்கலாம், ஜெப வாழ்க்கையில இழந்து போயிருக்கலாம், வேத வாசிப்புல நீங்க இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் இழந்து போனதை மீண்டும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டவராய் இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த மாதத்துல என்னெல்லாம் இழந்து போனீர்களோ தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க? காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இழந்து போனதை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். வேதத்துல பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் எல்லாத்துக்கும் தெரியும். ரூத்தின் வாழ்க்கை இழந்து போன வாழ்க்கை. லூத் மோவாப் தேசத்துல இருந்தவர். எப்போ நவோமிக்கு பின்னால வந்தாலோ மகள், அந்த ரூத்தோட வாழ்க்கை நீங்க பாருங்க. அவர் சொல்லுகிறார், நீங்க எடுத்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1 எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. 5வது வசனம் வாசிங்க.
பின்பு மகளோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து கடித்தவளானார். ஆமென். பாருங்க, அவங்க வீட்டுல எல்லாம் இழப்பு, திருமணமாய் எல்லாம் இழந்து போனார். மோவாப் தேசத்துல ஒரே கண்ணீர், துயரம், அந்த குடும்பத்திற்கு கண்ணீரின் வியாகுலம். அவ இழந்து போனதுனால அநேக கவலைகள் அவங்க வாழ்க்கையில இருந்தது. மீண்டும் என்ன செய்தார்கள் என்றால், மீண்டும் அவர்கள் எங்க வராங்க? பெத்தேல் அப்பத்தின் வீட்டுக்கு வருகிறார். இழந்து போனதை மீண்டும் கர்த்தர் என்ன செய்தாருங்க? அங்க பெத்தேல் வந்த போது இழந்து போனதை கர்த்தர் அவர்களுக்கு மீண்டும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேவ சமூகத்துல நான் இந்த காலையில உங்களுக்கு சொல்லுகிறேன், எதெல்லாம் இழந்து போனிருந்தாலும் நீங்க தேவ சமூகத்தை மறந்து விடக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு விடக்கூடாது. யார் தேவ சமூகத்துல மீண்டும் வருகிறார்களோ, இழந்து போய் மீண்டும் தேவ சமூகத்துல வந்து காத்திருந்தார். ரூத் தேவ சமூகத்துல இருந்தார், அப்பத்தின் வீட்டுல இருந்தார், தேவ சமூகத்துல காத்து இருந்ததுனாலதான் இழந்து போனதை கர்த்தர் மீண்டும் அந்த வாழ்க்கை கர்த்தர் கட்டினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 12வது மாதத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த மாதத்துல இந்த ஆண்டுல நீங்க ஜெப வாழ்க்கை இழந்திருக்கலாம், வேத வாசிப்பை வாசிக்காமல் இழந்திருக்கலாம், உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கலாம். நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது இழந்து போனதை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதாங்க தேவ சமூகம், அதான் தேவ சமூகம். யார் இழந்து போனார்களோ மீண்டும் தேவ சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் மீண்டும் அவங்க வாழ்க்கையை கட்டுகிறார், அவங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம், உங்க குடும்பத்துல இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தர் 1000 மடங்கு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் புதிய ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பிரவேசிக்கும் பொழுது இந்த மாதத்துல தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மீண்டும் என் வாழ்க்கை என்ன செய்யுங்க? உயிர்ப்பீங்க. ஆண்டவரே மீண்டும் என் ஜெப வாழ்க்கை உயிர்ப்பீங்க. மீண்டும் தேவ சமூகத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே நான் இப்படியே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை மீண்டும் உயர்த்தப்படுவதாக, மேன்மையாக்கப்படுவதாக. கர்த்தர் சமூகத்துல யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவ பலத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளையும் அடித்து உயர பறப்பார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. அப்பனா தேவ சமூகத்துல இழந்து போனதை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு என்ன செய்கிறார்? தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. ஆமென். அவருடைய பலத்த கரத்துல என்ன செய்யுங்க? அடங்கி. அப்ப நான் முதலாவது நான் சொன்னேன், தேவ சமூகத்துல எதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில இழந்து போனீங்களோ அதை மீண்டும் கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மேன்மை கர்த்தர் வைக்க வேண்டுமானால் நீங்க அவருடைய பலத்த கரத்துல என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. எல்லாரும் சொல்லுங்க, பலத்த கரத்துல என்ன இருங்க? அடங்கி இருங்க. இந்த காலையில நீங்க தேவ
சமூகத்துல கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்துல கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏற்ற காலத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யுங்க? பலிக்கும். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது அவர் சமூகத்துல அடங்கி இருங்க. அல்லேலூயா. நீங்க பிரசங்கி புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா 11 வாசிங்க. 3:11 வாசிங்க. 3ஆம் அதிகாரம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். அதன் காலத்தில் என்ன செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். அப்படி அதன் காலம் உண்டு. இந்த வசனத்தை நீங்க வாசித்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்துக்கு கீழே ஒவ்வொரு காரியம் ஒவ்வொன்று சமயம் உண்டு. அப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வேதம் சொல்லுங்க சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். அதன் காலத்திலே நேர்த்தியா சொல்லுங்க. அதன் காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார். அப்ப நீங்க யாருடைய கரத்துல இருக்கணுங்க? கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சொல்றாரு வீட்டுல ஒருத்தர் குறுப்பன நீ எப்ப அடங்கி இருக்கிறியோ அப்பதான் உனக்கு என்ன செய்ய இந்த காரியம் கிடைக்கும். அதான் தேவன் சொல்றாரு பாருங்க. நீங்க தேவ சமூகத்துல நீங்க அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஏற்ற காலத்துல நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதான் யோபு சொல்றாரு பாருங்க. யோபு சொல்ற சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்று என்ன செய்யாதுங்க? தடைப்பட. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதுங்க? தடைப்படா. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். இதுவரைக்கும் தேவ சமூகத்துல நீங்க எதெல்லாம் கர்த்தர் சமூகத்துல நீங்க அடங்கி இல்லாமல் இருந்தீங்களோ தேவ சமூகத்துல நீங்க அடங்கி இருக்கணும். தேவ சமூகத்துல காத்து இருக்க வேண்டும். தேவ கரத்துல அடங்கி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். வேதத்துல நீங்க வாசித்தா ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். நீ தேசத்தை உன் இனத்தை விட்டு வா. உடனே ஆபிரகாம் என்ன செய்தாருங்க? எல்லாவற்றையும் விட்டு வந்தார். ஆண்டவர் சொல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொன்னார். ஆனா ஆபிரகாம் 75 வயது ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யலைங்க? நிறைவேறல. எத்தனை வருஷம் நிறைவேற்றுங்க? 25 வருஷம் தேவ சமூகத்தில் என்ன செய்திருந்தாருங்க? அடங்கி இருந்தார். தேவ சமூகத்துல பலிபீடத்தை கட்டினார். கர்த்தரை ஆராதித்தார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆபிரகாம் கொடுத்தார். எல்லா இடங்களிலும் கர்த்தரை ஆபிரகாம் கனம் பண்ணினார். அல்லேலூயா. கனம் பண்ணினார். கனம் பண்ணினார். அவர் தேவ சமூகத்துல நீங்க வாசித்து பாருங்க. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாய் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பனா ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கலாம். என்ன எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அது நிறைவேறலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அதனால தான் மீண்டும் ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறார்? பேசினார். ஆபிரகாமே இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி
வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆபிரகாம் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வந்து, அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப தேவ சமூகத்துல ஆபிரகாம் என்ன செய்திருந்தார்? அடங்கி இருந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவரை அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் அவைகளை என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவண்ணமா இருக்கும் என்றார். வேதம் அவன் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். அல்லேலூயா. அப்ப நான் மீண்டும் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு சும்மா விடுறதில்ல, மீண்டும் பேசுகிறார், மீண்டும் தட்டி எழுப்புகிறார். இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேவ சமூகத்துல ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏற்ற காலத்துல உங்க வேலையில உயர்வு உண்டு, உங்க குடும்பத்துல உயர்வு உண்டு, உங்க குடும்பத்துல கர்த்தர் உயர்த்துவார். இந்த நாட்கள் உங்க குடும்பத்தை உங்களை அற்பமா எண்ணலாம், உங்களை கேலியா எண்ணலாம். தேவ சமூகத்தில் அடங்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக்குவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் நீங்க அடங்கி இருக்கவில்லை என்றால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை உயர்த்துங்கப்பா. எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகள் செட்டையில எப்படி அடைத்து இருக்கிறதோ, அதே போல தேவ சமூகத்துல நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன், எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிற 34ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை என்ன செய்வேன்? சோதரிப்பேன். அவர் துதி என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற தாவீது, எப்பொழுது தேவ சமூகத்துல உயர்த்துகிற தாவீது கர்த்தரை கனம் பண்ணினார். தாவீது கர்த்தரை ஆராதித்தவர், முதல் இடத்தை கொடுத்தவர். பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒளிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்பனா ஒரு காலம் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் மறக்கல. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் தாவீதை மறக்கல. தகப்பன் மறந்தார், தகப்பன் ஈசாய் தாவீதை மறந்தார். ஆனால் கர்த்தரை ஆராதித்தவன், கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருந்த தாவீதை கர்த்தர் அந்த குடும்பத்திலேயே உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், யார் தேவ சமூகத்தில் அடங்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்துல காத்திருந்து, தேவன் ஒரு காலம் எனக்கு வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மை ஆக்குவார். என் ஜெபம் வீண் போவதில்லை. நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் உண்டு. நான் விடுகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. நான் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் பதிலை தருவார். கர்த்தாயம் நடைபெறும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என் குடும்பம் உயர்த்தப்படும், என்னை கர்த்தர் மேன்மையாக்குவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மையாக்குவார். இப்ப நான் தாழ்ந்திருக்கலாம், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார், என்னை மேன்மையாக்குவார். நான் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர்
அதாங்க தேவ சமூகம். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் தேவ சமூகத்தில் அடங்கி இருக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். சொல்லுங்க, மேன்மையாய் வைப்பார். வாழ்க்கையில மேன்மையாய் வைப்பார். ஆண்டவர் சாலமோன் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். உடனே ஆண்டவர் சாலமோனிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே சாலமோன் கேட்டார், எனக்கு இந்த ஜனங்களை நடத்த ஞானத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். கேளாததையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், தேவ சமூகத்துல யார் அடங்கி இருக்கிறார்களோ, தேவ சமூகத்துல யார் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை உயர்த்துவீர் என்று சொல்லி யார் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. மூன்றாவது நம்ம வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒரு வசனம் பாருங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 127 26 பாருங்க. சியோனே சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறதை போல இருக்குமாம். அப்பனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எப்படா எங்களுக்கு விடுதலை உண்டாகும், யார் எங்களை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சியோன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பது போல சொப்பனை காண்கிறது போல இருந்தார்களாம். எப்படி சொப்பனம் தெரியுங்களா? தூங்கும் போது சொப்பனம் வருதானே, அப்படி காண்கிறது போல இருந்தார்களாம். அப்பொழுது தம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாமா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆமென் சொல்லுங்களேன். அப்பனா தேவ சமூகத்துல நான் அந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அப்ப இந்த காலையில நாம் தேவனை அதிகமாய் நேசிக்கும். கர்த்தர் இல்லாமல் வேறொருவர் அல்ல. கர்த்தருக்கு நாம் முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவரை கனம் பண்ண வேண்டும். அன்பு என்றால் அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க தேவ சமூகத்துல அன்பு கூறவன், நேசம் பண்ணவன். அவர் இல்லாமல் நான் என்ன? அவர் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு மூல காரணர், என் வாழ்க்கையை உயர்த்துகிறவர், என் வாழ்க்கையை மேன்மையாக்குகிறவர். யார் தேவ சமூகத்தை அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ, தேவனை நேசிக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். விடுதலையோடு, ஆவியோடு, உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். அவருக்கு முதலிடம் தேவ சமூகம். உன் வீட்டில ஜெபம் சத்தம் கேட்க வேண்டும், ஆராதனையின் சத்தம் கேட்க வேண்டும், நல்ல கர்த்தரை உயர்த்த வேண்டும். யார் தேவ சமூகத்துல அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார்.
தருவார். அவர்களுக்கு அற்புதம் நடக்கும் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, 12 பேர், 12 கோத்திரத்துல இருந்து 12 பேரை 2 பேரா யோசுவா அனுப்புறார், மோசே அனுப்புறார் கானா தேசத்தை சுத்தி வரும்படியா. எல்லாம் போய் சுத்தி வந்தாங்க. 40 நாள் போய் என்ன செய்து வந்தாங்க? சுத்தி வந்தாங்க. வந்து ரிட்டன் வந்து பதில் சொல்றாங்க, அந்த தேசம் நல்லது. 10 கோத்திரத்தார் சொல்றாங்க அந்த தேசம் நல்லது, ஆனா நாங்களே அங்க யாருக்கு அரக்கன்கள் இருக்காங்க, அதை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது. ஆனா 2 பேர் சொல்றாங்க நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்றார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் எப்பொழுதும் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க இந்த காலையில கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில தோல்வி இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் தருவார். ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அற்புதங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நாம் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் ஆராதனை பண்ணோம். இன்னும் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க வேண்டும். இன்னும் கர்த்தரை உயர்த்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எப்பொழுது யோசபத் ராஜா துதி செலுத்தின போது சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்போ துதி செலுத்தினார்களோ அப்பொழுது வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்பொழுது நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ, கர்த்தரை முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நாம் என்ன செய்யணுங்க? உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பனா உங்க வீட்டுல கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? நீங்க கர்த்தரை நல்ல ஆராதனை பண்ண, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிறவராய். ஹல்லேலூயா. வேதத்துல வாசித்து பாருங்க, எப்பொழுது துதி செலுத்தினார்களோ அப்பெல்லாம் அவர்களுக்கு ஜெயம் உண்டு. எப்பெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார்களோ அவங்க வாழ்க்கையில புதிய வழிகளை கர்த்தர் திறந்தார், நன்மைகளை கர்த்தர் செய்தார். இந்த நாட்கள் நான் சொல்லட்டும், நீங்கள் இன்னும் கர்த்தரை அதிகமா என்ன செய்யணுங்க? அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும். அவர்தான் கைவிடாத தேவன், அவர்தான் அழைத்த தேவன், மாறாத தேவன், அன்புள்ள தேவன், தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்மளுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர், எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவ சமூகத்தில் யார் அர்ப்பணித்து அவரிடத்தில் ஆராதிக்கிறார்களோ, அவரை உயர்த்துகிறார்களோ, முதல் இடத்தை தேவ சமூகத்தில் கொடுக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மையாய் வைப்பார். தேவ பிள்ளை, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க, எப்பெல்லாம் கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்களோ, எப்பெல்லாம் தேவன் மேல் அன்பு வைத்தார்களோ, அப்பெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. காலையில நம்மளுக்கு கர்த்தர் செய்வார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. கர்த்தருக்காக நீங்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். லாஸ்ட் ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிங்க. தேவதூதன் அவரை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்பனா முதல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது யாருங்க? நற்செய்திய தேவ தூதர்கள் பிரசங்கித்தார். யாருக்குங்க? இயேசு பிறப்பை குறித்து யார் முதல்ல வந்து அறிவித்தார்கள்? தேவ தூதர். வேதம் சொல்லுது பார், தேவ தூதர் அவனை நோக்கி பயப்படாது, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நாம் அறிவிக்க வேண்டும்.
என்னங்க? நாம் அறிவிக்க, எல்லா ஜனத்துக்கு அறிவிக்க வேண்டும். மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. இயேசு பிறப்பு என்னங்க? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்படி இந்த மாதம் ஒரு கிறிஸ்துமஸ் நடத்துகிற, பிறப்பை கொண்டாடுகிற மாதம். அப்படி தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்க? நீங்கள் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். என்ன குட் நியூஸ், நல்ல செய்தி. இந்த தேசத்துல பாருங்க, எல்லாம் வேண்டாத செய்திகள் தான், துயரமான செய்திகள் தான். ஆனா நம்மிடத்தில் இருக்கிறது தான் நல்ல செய்தி. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பிரசங்கிப்பேன். சொல்லுங்க, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. இந்த மாதத்துல நாம் கிறிஸ்துவின் அன்பை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்தார்? பிரசங்கித்தார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த மாத கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணுங்க? குட் நியூஸ், நல்ல செய்தி நாம் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இது யாருக்கு? யாருடைய வார்த்தைங்க? தேவனுடைய வார்த்தை. அப்பனா நம்ம மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருங்க? அபிஷேகம் வச்சிருக்கிறார். நாம என்ன செய்யணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அந்த வசனம் பாருங்க, 61 ஏசாயாவின் புஸ்தகம் 61 வாசித்து பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. 66:1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதய நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்ட அவளுக்கு கூறுதலையும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அல்லேலூயா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் என்ன செய்யணுங்க? நற்செய்தியை பிரசங்கிக்க. அல்லேலூயா. அப்பதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, நெடுங்காலம் கழித்து என்ன செய்வாமா? பலன் கொடுக்குமா. அப்ப நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யுங்க? கிரியை செய்யும். தேவ வார்த்தை கிரியை செய்யும். அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல இருக்கிறார். ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என் மேல அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கர்த்தர் கொடுக்க என் மேல என்ன வச்சிருக்கிறாருங்க? அபிஷேகம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காலையில உங்கள் மேல அப்படிப்பட்ட தேவ வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். துயரப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே இந்த காலையில ஆண்டவரே தேவ வார்த்தை சொல்லும் பொழுது ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கண்ணீர் மாறணும், துயரங்கள் மாறணும். காயப்பட்ட பிள்ளைகளை காயம் கட்ட வேண்டும்பா. நற்செய்தியை பிரசங்கிக்க நம் மாதத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். புற ஜாதிகளுக்கு, அந்நிய ஜாதிகளுக்கு, என் பக்கத்து வீட்டாருக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்லுகிற வார்த்தை காயம் கட்டுங்க. ஜெபிக்கும் போது அந்த ஜெபம்
சும்மா போவதில்லை, கட்டாயம் அதற்கு பதிலை கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நாம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னை கொண்டாவது 2 பேர் 3 பேராவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அவர்களுக்கு வசனம் போக, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நான் இந்த மாதத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் பிலோமோனுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற ஒனேசிமுக்காக உம்மிடத்துல மன்றாடுகிறேன். அந்த வசனம் மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். எல்லாரும் பிலோமோனுக்கு எடுங்க பார்க்கலாம். 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து வாசிங்க. நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. ஆமென். 1ஆம் அதிகாரம் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த வசனத்துல நாம் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு 10வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், நான் கட்டப்பட்டு இருக்கேன், நான் பெற்ற மகனாகி ஒனேசிமுக்காக உம்மிடத்துல மன்றாடுகிறேன். 2வது 11 சொல்ல, முன் அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உனக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போனா அந்த சுவிசேஷம் அந்த அவனுக்குள்ள போனது, அவன் முதல்ல என்னவா இருந்தாங்க, திருடனா இருந்தான். அந்த பிலோமோன் வீட்டுல திருடிட்டு வந்தவன், ஒரு திருடன், முதல் பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான். இப்ப சொல்லுகிறார் பவுல், உனக்கும் எனக்கு என்னவா இருக்கிறான், பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறான். 12 சொல்றாரு பாருங்க, அவன் நான் இடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் அவனை நீ ஏற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள எப்படிப்பட்ட கிரியை நடந்திருக்கு பாருங்க. சொல்றார் பவுல், என் உள்ளம் போல் அவனை ஏற்றுக்கொள். என்னை நீ ஏற்றுக்கொள்ளுகிறது போல நீ அவனை ஏற்றுக்கொள்ள. அவனுக்குள்ள இப்ப கிறிஸ்து வந்துட்டார். அவனுக்குள்ள பழைய வாழ்க்கை போனது. அவனை நான் என்னை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். அதே 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் இப்ப என்னங்க, அடிமையானவன் அல்ல, அடிமைக்கு மேலான, அடிமையானவனுக்கு மேலானவன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அவன் என்னை போல் அவனை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த காலையில அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்குள் இருக்கும். பவுல் கட்டப்பட்டிருந்தாலும் ஒனேசிமை பெற்றெடுத்தார். இந்த மாதத்துல நாம் அநேகம் பேர் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். என் மூலியமாய் அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க. என் மூலியமா ஜனங்கள் ரட்சிப்படையணும் சொல்லுங்க. இந்த காலையில என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நான் மற்றவர்களுக்கு அனலூட்ட இந்த நாளில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். யார் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க நிச்சயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஒருவர் ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவரை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க கனமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் வைப்பார். இந்த காலையில நீங்க அர்ப்பணிங்க. 12வது மாதத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனதை கொடுப்பார். நீங்க என்ன இழந்து போனாலும் கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் நிறைவானதை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்.